என்ன ஏதாச்சும் ஹைட் எட்டலையா? ஏன் ஹைட் எட்டல? எப்போ வளருவ? என்ன ஸ்டாண்டர்ட் பாஸ் பண்ணிட்டே இப்ப? 4th போற. தேர்ட் ஸ்டாண்டர்ட் வந்து ருவன் வந்து ப்ரொமோட் ஆயிட்டான். எல்லாரும் அவனுக்கு விஷ் பண்ணுங்க. ஜாலியா இருக்கான். பாருங்க, ப்ரொமோஷனுக்கு என் பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா ஹாப்பி பர்த்டே பாடிட்டு இருக்கா. என்ன ருவன், என்ன 4th ஸ்டாண்டர்ட் போய் எப்படி படிக்க போற? சூப்பரா படிக்க போறியா? மல்லி செடி பாருங்க எவ்வளவு மொட்டு வச்சிருக்குன்னு சொல்லிட்டு. ஒரே இடத்துல கச்ச 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 மொட்டு. ஏய் ஊத்துடா, எல்லாத்துக்கும் நிறைய நிறைய தான். காஞ்சி போயிருக்கு, அதை போய் கொஞ்சம் கொஞ்சம் ஊத்துறேன். கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். நீங்கள் ஆல்ரெடி வந்து ஷார்ட்ஸ்லலாம் பார்த்துருக்கீங்க கனகாம்பரம் செடி. இதில் வந்து பார்த்தீங்கன்னா மல்லிப்பூ கண்ணும் இருக்குது, செம்பருத்தி இருக்குது, அப்புறமேட்டு மிளகாய் செடி இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா காராமணி. இது கீரை போட்டேங்க, இந்த எலினால் வரவே மாட்டேங்குது இந்த கீரை. இதில் எதுவுமே இல்லை. இது வந்து துளசி, கற்பூரவள்ளி செடி, அப்புறமேட்டு இது வந்து பார்த்திங்கன்னா கற்றாழை. இதுவும் வந்து துளசி செடி. பார்த்திங்கன்னா மஞ்சள் தெரியுதா, மஞ்சள் பூ உங்களுக்கு காமிச்சிருப்பேன். இதை எடுக்கணும். திருப்பி இந்த மல்லிப்பூ செடி, இதுவும் மல்லிப்பூ குட்டி செடி. இது வராதுன்னு நினச்சோம், ஆனால் டெய்லியும் தண்ணி ஊற்றும் போது பார்த்திங்கன்னா டெய்லி தண்ணி ஊற்றிட்டு இருந்தோம். அழகாக வந்து இந்த கிளை வந்து அதில் பூ பூத்துருக்கு. நெக்ஸ்ட்டு அந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து கொய்யா மரங்க, ஒரு கல்யாணத்தில் வாங்கிட்டு வந்தது. இதில் வந்து சும்மா வந்து இந்த தோல்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு இந்த தோல் எடுத்துகிட்டு வந்து இந்த மண் மூடாக்குன்னு சொல்லுவாங்கள்ல, அதுக்காக போட்டு வச்சுருந்தேன். அதுக்கு போட்டு வச்சுருந்ததுனால என்ன ஆச்சுன்னா அதுலேருந்து வந்து இதெல்லாம் வந்து வந்துருந்துச்சு. கொஞ்சம் கொஞ்சம் பயிர் விட்டதுனால அப்படியே அதுலேருந்து இது வந்து இருக்குது. இது என்னன்னு ஃபஸ்ட்டு எனக்கு தெரியல. அப்புறம் எங்கள் அத்தை தான் சொன்னாங்க இது வந்து காராமணி செடின்னு சொல்லிட்டு. ஸோ அதை எடுத்து கொஞ்சம் கொஞ்சம் வச்சுருக்கேன். அடுத்த வாரம் வந்து ஃப்ரீயாக இருக்கப்போ மண்ணெலாம் வாங்கிட்டு வந்து இந்த செடியை வந்து பரப்பி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா பரண்டை நெட்டு வச்சுருக்கேன், துளிர் விட்டுருக்கு. இவங்க வந்து இஞ்சின்னு நினைக்கிறேன், இஞ்சி வந்து எட்டி பார்க்குறாங்க இப்போ தான். இஞ்சி அங்கே வந்து முளைச்சிருந்தது ஒரு இஞ்சி, அதை வந்து இது பண்ணியிருந்தேன். அப்புறம் பார்த்திங்கன்னா இதுவும் வந்து கனகாம்பரம் செடி. எல்லாருக்கும் தெரியும் வாழைமரம். சின்னதாக சும்மா சாமிக்கு குட்டியாக ஏதாவது சாமிக்கு வைக்கிறோம், பிரசாதம் வைக்கிறோன்னா நாங்கள் இது வந்து சும்மா குட்டியெல்லாம் மட்டும் பறிச்சுப்போம். அதுக்காக மட்டும்தான். இங்கே என்ன வாழை மரம்லாம் நம்மளால் வைக்க முடியாதுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா வந்து செம்பருத்தி செடி. அவள்தாங்க இப்போதைக்கு வந்து வச்சுருக்கிறது. அதுக்கு தான் 2 பேரும் வந்து தண்ணி ஊற்றிட்டு இருக்காங்க. நாக்ஷா வந்து ருவன் ஸ்கூலுக்கு போகிறா. 2 பேரும் இனிமேல் ஒரே ஸ்கூலுக்கு போகிறாங்க ஜாலியாக.
அப்புறமேட்டு விதை போட்டு வச்சுருந்தேன் இதெல்லாம். இது பாருங்கள், கொத்தமல்லி வந்திருக்கு சின்ன 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 சின்னதாக அழகாக. எலி விட்டு வச்சா நல்லா வளரும்னு நினைக்கிறேன். இது வந்து தக்காளி நாற்று வந்துருக்கு பாருங்க, குட்டி 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 குட்டியாக வந்திருக்கு. என்னன்னு தெரியல. கொத்தி அழகாக இருக்கு பாருங்க. இந்த கொத்தமல்லி பாருங்க.